வணக்கம், வாழ்க வளமுடன். குரு அதிசார பலன் மீன ராசிக்கு எப்படி இருக்கு ஒரு 48 நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா தன் 5ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டையும், தன் 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டையும், 9ஆம் பார்வையாக தன் வீட்டையும் பார்க்கிறார். அப்ப அந்த இடத்துல செயல்படக்கூடியது பார்த்தீங்கன்னா 9, 11 தன் வீடு, 1ஆம் வீடு. அப்போ அந்த இடத்துல புதிய முயற்சிகள், பல யோசனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த யோசனைகள்ல இப்ப ஏதாவது ஒரு யோசனை செயல்படுத்தலான்னு நம்ம கால் வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். 2வது, அதுக்காக பெரிய முதலீடு பண்ணலாங்கிற எண்ணம் வரும். 3வது, அதற்குண்டான ஏதாவது தந்தை வழி சொத்தோ காரியங்களோ எதையாவது நம்ம பேங்க்ல லோன் வைக்கலாம், பிடிக்கலாம், இல்ல தன் கையில் இருக்கிற சொத்து முதல்ல லோன் வைக்கலாம், பிடிக்கலாங்கிற எண்ணம் எல்லாம் வரும். அந்த எண்ணத்துல எல்லாம் கவனம் வேணும். நமக்கு ரொம்ப 100% நம்பிக்கை இருக்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் போகணும். இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். புதிய உறவுகளோ புதிய வருகைகளோ இருக்கும். அதே மாதிரி புது வீடு கட்டுறதுக்கு தொடங்கக்கூடிய வாய்ப்பு, இல்லை வீட்டுக்கு லோன் அப்ளை செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கு. நல்ல விஷயம்னு சொன்னா நீங்க நினைச்ச விஷயங்கள்ல சில முன்னேற்றமான பாதைகள் காணும். உங்களுக்கு உண்டான வழிபாடு பத்ரகாளி அம்மன் வழிபாடு, அதாவது அந்தியூர் பத்ரகாளி அம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். அதே போல ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பத்ரகாளி அம்மன், அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆடை தானம் செய்தலும் நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கறதும் உங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி உப்பு தானம் செய்தல் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை தரும். வணக்கம், வாழ்க வளமுடன்.